त्र्यम्बकं यजामहे வணக்கம். வேந்தரின் ஆன்மீக நிகழ்வுகள் இறை செய்திகளின் தொகுப்பிற்காக காவேரி ஜெகநாதன். முதன்மை நிகழ்வுகள். மதுரை தர்மசாஸ்தா திருக்கல்யாண வைபவம். திரளான பக்தர்கள் கண்டு தரிசனம். ஈரோடு கருங்கல்பாளையம் மாரியம்மன் கோவில்களில் பூச்சாட்டு. ஏராளமான பக்தர்கள் வழிபாடு. திருவொற்றியூர் அகிலாண்டவர் கோவிலில் சித்தர் சிலைகள் பிரதிஷ்டை. பக்தர்கள் பங்கேற்று சிறப்பு தரிசனம். மதுரையில் பூரண புஷ்கலா உடனுரை தர்மசாஸ்தா திருக்கல்யாண வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதனை ஏராளமான பக்தர்கள் கண்டு தரிசனம் செய்தனர். சென்னை ஸ்ரீ கைலை சாஸ்தா மடம் சார்பில் மதுரையில் தர்மசாஸ்தா திருக்கல்யாண வைபவம் கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து கலச பிரதிஷ்டை, நவகம், அஷ்டாபிஷேகம் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து யாகத்தில் வைக்கப்பட்ட புனித நீர் கொண்டு தர்மசாஸ்தாவிற்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் புஷ்கலா, பூரணா உடனுரை தர்மசாஸ்தா சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தந்தனர். இதனையடுத்து மங்கள வாத்தியங்கள் முழங்க சம்பிரதாயப்படி திருக்கல்யாண வைபவம் இனிதே நடந்தேறியது. தொடர்ந்து மங்கள ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதனை ஏராளமான பக்தர்கள் கண்டு தரிசனம் செய்தனர். பன்னெடுங்காலத்துக்கு முன்னாடி நின்று போன இந்த திருக்கல்யாண வைபவம் இந்த மதுரையம்பதியில் மீண்டும் நடக்கணும்னு அகத்தியன் தன்னோட ஜீவநாடியில் சொன்ன வண்ணம் கடந்த வருஷத்தில் தொடங்கப்பட்ட இந்த திருக்கல்யாண வைபவம் சென்ற ஆண்டு முதலாவது வருடமாகவும் இந்த விளம்பி வருஷத்தில் இரண்டாவது வருடமாகவும் இந்த வைகை கரையில் இந்த மதுரையம்பதியில் இன்று காலை இது தருணத்தில் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இனி வரும் எல்லா வருடங்களிலுமேயே இறைவனோட பெரும் கருணையோடு சிறப்பாக நடக்கணும்னு இது தருணத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். ஈரோடு கருங்கல்பாளையம் அருள்மிகு பெரிய மாரியம்மன், சின்ன மாரியம்மன் கோவிலில் பூச்சாட்டு வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக பங்கேற்று அம்மன் தரிசனம் செய்தனர். ஈரோடு கருங்கல்பாளையத்தில் அமையப்பெற்றுள்ள 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு பெரிய மாரியம்மன், சின்ன மாரியம்மன் கோவில்களில் குண்டம் மற்றும் தேர் திருவிழா பூச்சாட்டுதலுடன் தொடங்கியது. முன்னதாக பக்தர்கள் காணிக்கையாக வழங்கிய பூக்களால் பெரிய மாரியம்மன் அலங்காரத்தில் காட்சியளித்தனர். ஏராளமான பக்தர்கள் அம்மனை வணங்கினர். அதேபோன்று சின்ன மாரியம்மனையும் பக்தர்கள் வணங்கி மகிழ்ந்தனர். இதனை அடுத்து பக்தர்கள் காப்பு கட்டி தங்கள் விரதத்தை தொடங்கினர். கருங்கல்பாளையம் சின்ன மாரியம்மன், பெரிய மாரியம்மன் குண்டம் தேர் திருவிழாவை முன்னிட்டு பூச்சாட்டு விழா தொடங்கி இருக்குது. பூ வந்து சின்ன மாரியம்மன் கோயிலேருந்து தேர் போகிற வீதி வழியாக வந்து பூவை வாங்கி கொண்டாந்து சின்ன மாரியாய்க்கும் பெரிய மாரியாய்க்கும் இந்த பூவை தெரு மக்கள்கிட்ட வாங்கி கொண்டாந்து மிக சிறப்பாக வணங்கி சொல்லுவாங்க. மக்கள் எந்த குறையாக இருந்தாலும் சின்ன மாரியாய் பெரிய மாரியாய் பொறுத்தவரைக்கும் வேண்டுனாக்கா அத்தனை நிறைவேற்றுப்பா. அதாவது குழந்தை பாக்கியம் இல்லைனாலும் கொடுப்பா, மன வேதனை இருந்தாலும் தீர்த்து வைப்பா. எந்த பிரச்சனை இருந்தாலும் சின்ன மாரியாய் பெரிய மாரியாய் கூட இருந்து துணை இருந்து தீர்த்து வைக்கிறான். பழமை வாய்ந்த கோயில், கோயிலுடைய அருள் ரொம்ப மிக சிறப்பாக உள்ளது.
அந்த வேண்டுதல் வந்து எது வேண்டுதாலும் அது சக்தி வாய்ந்த தெய்வமாக செய்து கொடுக்குது எங்களுக்கு. அது தெய்வத்தினுடைய சக்தி எங்களுக்கு இன்னமும் நிலநாட்டி இன்னும் மேலும் மேலும் உயர்வாங்க தலைவாங்கிறோம். அம்மா வந்து எது குழந்தையிலேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் நமக்கு முடியாத ஒரு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வேண்டிக்கிட்டு வந்து காலில் விழுந்துட்டோம்னா அப்படியே நிறைவேற்றி வைக்கிறாங்க. நான் வந்து ஒரு 30 வருஷமாக எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. 30 வருஷமாக இந்த ஊர்லேயே இருந்து சின்ன மாரியம்மன் பெரிய மாரியம்மன் கோயிலுக்கு வந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கோங்க. திருவள்ளூர் மாவட்டம் திருவொற்றியூர் அருள்மிகு அகிலாண்டேவர் கோவிலில் 18 சித்தர்கள் சிலைகள் நிறுவப்பட்டன. இதையொட்டி நடைபெற்ற பூஜையில் பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். திருவொற்றியூரில் அமைந்துள்ள அருள்மிகு அகிலாண்டவர் கோவில் மிகவும் பழமை வாய்ந்தது. இங்கு ரோம மகரிஷிகள் ஜீவசமாதியும் அமையப்பெற்றுள்ளது. இந்த கோவிலில் சக்தி விநாயகர், தட்சிணாமூர்த்தி, முருகப்பெருமான், நவகிரகங்கள் உள்ளிட்ட சன்னதிகள் அமையப்பெற்று வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. தற்பொழுது புதிதாக 18 சித்தர்களின் திருவுருவச் சிலைகள் விசேஷ பூஜைகளுடன் நிறுவப்பட்டது. முன்னதாக சிறப்பு யாகங்களும் நடத்தப்பட்டன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சித்தர்களை தரிசனம் செய்தனர். திருவொற்றியூர் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கோவில்களில் முதலாக 18 சித்தர்களின் திருவுருவச் சிலைகள் இந்த கோவிலில் அமையப்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. சைவ சமயத்தின் பெருமை போற்றும் தேவார பாடல்கள் ஒவ்வொன்றும் தேனினும் இனியவை. இறைவனை கண் முன்னிறுத்துபவை. அவற்றை நாள்தோறும் மோதி வந்தால் வாழ்வு வளம் பெறும், துன்பங்கள் விலகி நன்மைகள் பெருகும். அந்த வகையில் தேவார பாடல் ஒன்றையும் அதன் பொருளையும் அறிந்து கொள்வோம். வாழ்வின் வரம் தேவாரம் நாடி வந்து நமந்தமர் நள்ளிருள் கூடி வந்து குமைப்பதன் முன்னமே ஆடல் பாடல் உகந்த வாட்போக்கியே வாடி ஏத்தனம் வாட்டம் தவிருமே. இந்த பாடலின் பொருள், யமனுடைய சுற்றத்தார் நம்மை தேடி வந்து நமக்கு கடுமையாக துன்பத்தை செய்து நம்மை வருத்துவதற்கு முன்பாக வாட்போக்கி என்னும் தலத்தில் ஆடலிலும் பாடலிலும் மகிழ்ந்து உரையும் பெருமானை வருந்திப் போற்றினால் நம் வாட்டம் போகும். திருவாட்போக்கி தலத்தின் புகழை போற்றும் பாடல் இது. இந்த பாடலினை ஓதுவதன் மூலம் வாட்டம் போகும். இதோ அந்த தேவாரப் பாடல் மீண்டும். நாடி வந்து நமந்தமர் நள்ளிருள் கூடி வந்து குமைப்பதன் முன்னமே ஆடல் பாடல் உகந்த வாட்போக்கியே வாடி ஏத்தனம் வாட்டம் தவிருமே. தருமபுரி மல்லிகார்ஜுன சுவாமி கோவிலில் முற்றோதுதல் உலக நன்மை வேண்டி சிறப்பு வழிபாடு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. ஆன்மீக நிகழ்வுகள் தொடர்கின்றன. புதுச்சேரி அருள்மிகு கௌஷிக பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஊஞ்சல் உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி உப்பளம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு கௌஷிக பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவிலில் 66ஆம் ஆண்டு கந்தசஷ்டி பெருவிழாவை தொடர்ந்து பல்வேறு வைபவங்கள் நடைபெற்றன. சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் வீதி உலாக்களும் நடைபெற்றன. அந்த வரிசையில் ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் வள்ளி தெய்வானை உடனுரை முருகப்பெருமான் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தருமபுரி அருள்மிகு மல்லிகார்ஜுன சுவாமி கோவிலில் உலக நன்மை வேண்டி திருவாசகம் முற்றோதுதல் நடைபெற்றது. தருமபுரி அருள்மிகு மல்லிகார்ஜுன சுவாமி கோவிலில் மழை பெய்து மண் செழிக்கவும் உலக நன்மை வேண்டியும் திருவாசகம் முற்றோதுதல் காலையில் தொடங்கியது. இதில் சிவனடியார்கள் பங்கேற்று திருவாசக பாடல்களை பாடினர். முன்னதாக மாணிக்க வாசகருக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. இந்த முற்றோதுதலை மாணிக்க வாசகர், பன்னிரு திருமுறை மன்றம், சிவனடியார்கள் கூட்டம் ஆகியவை இணைந்து நடத்தின.
இந்த தருமபுரி மாவட்டத்தில் கோட்டை கோவில் ஆலயத்தில் இந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்காகவும் நல்ல மழை வேண்டியும் மக்கள் அனைவரும் சுபிட்சமாக இருக்கவும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு திருவாதிரை நட்சத்திரமும் ஒகேனக்கல்ல பாடுறோம். அதே மாதிரி இங்கேயும் ஒவ்வொரு மாதமும் இங்கே நாங்கள் தொடர்ந்து 4 வருடமாக பாடிக்கொண்டு வருகிறோம். எங்கள் திருவாசகம் மாணிக்க வாசகரால் எழுதப்பெற்றது. எல்லாரும் மனிதர் எழுதுந்து கடவுள் எழுதி நமக்காக கொடுத்துருக்கிறாரு. இது எல்லாருமே படித்து பயன்பெறுமாறு சொன்னால் ஒரு மனிதனுக்கு சொன்னது திருக்குறள், ஆனால் இறைவனே மனிதனுக்கு சொன்னது பகவத்கீதை, ஆனால் ஒரு மனிதனே இறைவனுக்கு சொன்னது திருவாசகம் என்ற ஒரு உயர்ந்த நூல். ஒரு முக்தி நிலை அறிய வேண்டும் என்றால் இந்த திருவாசகத்தின் மூலமாகத்தான் அடைய முடியும் என்பது இந்த திருவாசகத்தை படிப்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் அது தத்துவ ரீதியாக எனவே உரையும். தமிழகத்தில் சக்தி வழிபாடு காலங்காலமாக மிகச்சிறப்பாக நடைபெற்று வருகிறது. வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்பட்டாலும் அம்மன் என்ற பொதுவான பெயரால் சக்தி அழைக்கப்படுகிறார். அத்தகைய அம்மன் குடிகொண்டுள்ள திருத்தலங்கள் பல உள்ளன. அவற்றில் முக்கியமான 6 ஸ்தலங்களை பற்றி தற்பொழுது பார்க்கலாம். வைகை ஆற்றின் தென்பகுதியில் மதுரை மாநகரின் அடையாளமாக வீற்றிருக்கும் சைவ திருத்தலம்தான் மீனாட்சி அம்மன் கோவில். சுந்தரேஸ்வரர் என்ற பெயரில் குடிகொண்டுள்ள சிவபெருமானுக்கான இந்த கோவிலானது பெண் சக்தியை முன்னிறுத்தும் விதமாக அவரது துணையான மீனாட்சியின் பெயரிலேயே அறியப்படுவது சிறப்பம்சமாகும். மீனாட்சியை வணங்கிய பின் சுந்தரேஸ்வரரை வணங்குவது இக்கோவிலில் பின்பற்றப்படும் ஐதீக மரபு. இந்த கோவிலில் உள்ள அம்மன் விக்கிரகம் மரகத கல்லால் ஆனது என்பதால் மரகவள்ளி என்ற பெயரிலும் மீனாட்சி அம்மன் அறியப்படுகிறார். காஞ்சிபுரத்தில் வீற்றிருக்கும் திருத்தலம் காமாட்சி அம்மன் கோவில் மூலக்கடவுளான காமாட்சி அம்மன் என்ற கோலத்தில் இல்லாமல் அமர்ந்த நிலையில் யோக நிலையில் காட்சியளிப்பது இக்கோவிலின் தனிச்சிறப்பாகும். பார்வதி தேவிக்கு இந்நகரில் கட்டப்பட்டுள்ள ஒரே கோவில் இதுதான். இக்கோவிலில் பல்லவ சாம்ராஜ்யத்தின் மன்னர்களால் 6ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கலாம் என கருதப்படுகிறது. திருச்சிராப்பள்ளியிலிருந்து 17 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சமயபுரம் மாரியம்மன் கோவில். இக்கோவிலில் ஞாயிறு, செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் விசேஷ பூஜை நடைபெறுவதால் அந்நாட்களில் கூட்டம் அலைமோதும். அரிசி மாவு, நெய், பருப்பு மற்றும் வெல்லம் ஆகியவற்றை கொண்டு செய்யப்படும் மாவிளக்கு மாவுதான் இங்கு முக்கிய காணிக்கையாக கருதப்படுகிறது. இந்த கோவிலில் நடைபெறும் பூச்சொரிதல் என்ற பெயரில் மலர் திருவிழா விமர்சையாக நடத்தப்படுகிறது. தஞ்சாவூர் நகர மையத்திலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில். அப்போதைய தஞ்சை மகாராஜாவான சத்ரபதி வெங்கோஜியின் கனவில் மாரியம்மன் வந்து தான் தஞ்சாவூரிலிருந்து சில மைல் தொலைவில் உள்ள புன்னை மரக்காட்டின் நடுவே சிலை வடிவில் இருப்பதாகவும் தனக்கு அங்கே ஒரு கோவில் கட்டுமாறும் கூறினாராம். மகாராஜாவும் அங்கு சென்று பார்த்தபொழுது மாரியம்மனின் சிலையை கண்டாராம். உடனே அதே இடத்தில் ஒரு கோவிலை கட்டி அச்சிலையை அங்கே பிரதிஷ்டை செய்தார் என்று கூறப்படுகிறது. பொள்ளாச்சியிலிருந்து சுமார் 24 கிலோமீட்டர் தொலைவில் மாசாணி அம்மன் கோவில் அமைந்துள்ளது. பொதுவாக அனைத்து தளங்களிலும் அம்மன் நின்ற கோலத்திலேயே அல்லது அமர்ந்த கோலத்தில்தான் காட்சியளிக்கும். ஆனால் 15 அடி உயரம் கொண்ட இந்த மாசாணி அம்மனோ சயன கோலத்தில் மிக வித்தியாசமாக காட்சியளிப்பது அதிசயத்திலும் அதிசயம். இக்கோவிலில் வழிபடுவோரின் பிரார்த்தனைகளை சுமார் 3 வாரங்களுக்குள் மாசாணி அம்மன் நிறைவேற்றி விடுவாள் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மைசூரு செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது பன்னாரி அம்மன் கோவில். அங்கு அம்மன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். விபூதிக்கு பதிலாக புற்றுமண் தான் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இக்கோவிலில் பங்குனி குண்டம் பெருந்திருவிழா மிகவும் பிரபலமானதாகும். 20 நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் 5 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் பங்கேற்பர். அமாவாசை உள்ளிட்ட விசேஷ தினங்களில் கோவில்களில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும். தமிழகம் மட்டுமின்றி கர்நாடக மாநில மக்களிடையும் மிகவும் புகழ்பெற்ற தலமாக பன்னாரி மாரியம்மன் கோவில் திகழ்கிறது. பாடாலூர் பூமலை சஞ்சீவராய பெருமாள் கோவில் அருள் வழங்கும் வழித்துணை ஆஞ்சநேயர். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. ஆன்மீக நிகழ்வுகள் தொடர்கின்றன.
பெரம்பலூர் மாவட்டம் பாடாலூர் எனும் கிராமத்தில் மூலிகைகள் நிறைந்த மலையில் வீற்றிருக்கும் அருள்மிகு பூமலை சஞ்சீவராய பெருமாள் கோவில் சிறப்புகளை பற்றி ஒரு சிறு தொகுப்பு. பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பாடாலூர் கிராமத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு பூமலை சஞ்சீவிராய பெருமாள் வழித்துணை ஆஞ்சநேயர் திருக்கோவில். இத்தலம் ராமாயண காலத்தில் அனுமன் சஞ்சீவி மலையை எடுத்து செல்லும் பொழுது ஒரு துளி விழுந்த இடம். இம்மலையை பூமலை என்று பக்தர்கள் போற்றி வணங்கி வருகின்றனர். மேலும் இந்த மலையில் சர்வ மூலிகையும் இருப்பதாக கூறப்படுகிறது. பூமலை மேலே அருள்மிகு சஞ்சீவிராய பெருமாள் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். இத்திருக்கோவிலின் முகப்பில் கருடாழ்வார் அருள்பாலிக்கிறார். தொடர்ந்து செல்வ விநாயகரும் தனி சன்னதியில் வீற்றிருக்கிறார். இங்கு ராமர் பாதுகை என்று போற்றப்படும் ராமர் பாதம் அழகுற காணப்படுகிறது. மலைக்கு செல்லும் பக்தர்கள் இங்குள்ள ராமர் பாதத்தை வணங்கிவிட்டு செல்லும் வழக்கத்தை கொண்டுள்ளனர். மலையடிவாரத்தில் அருள்மிகு வழித்துணை ஆஞ்சநேயர் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். வழித்துணை ஆஞ்சநேயருக்கு மூல நட்சத்திரத்தன்று சிறப்பு வழிபாடு நடத்தப்படுகிறது. மேலும் புரட்டாசி சனிக்கிழமை வழிபாடு, அனுமன் ஜெயந்தி, ஆவணி மூல நட்சத்திரம், தமிழ் வருடப்பிறப்பு உள்ளிட்ட நாட்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் வெகு சிறப்பாக நடைபெறும். பூமலை சஞ்சீவராயர் கோவில் ராமாயண காலத்தில் தோன்றப்பட்டது. சஞ்சீவி மூலிகையை ஆஞ்சநேயர் எடுத்து செல்லும் பொழுது அதில் ஒரு துளி விழுந்ததால் பூமலை சஞ்சீவராயர் எனும் பெயர் இடம்பெற்றது. அதேபோல மாதந்தோறும் மூலா நட்சத்திரம் சிறப்பு அபிஷேகம் நடைபெறுகிறது. மாதந்தோறும் பௌர்ணமி கிரிவலம் நடைபெறுகிறது. அதேபோல வழித்துணை ஆஞ்சநேய கோவிலிலே புரட்டாசி மாதம் 5 சனிக்கிழமைகளும் சிறப்பு அபிஷேகம், சந்தனக்காப்பு அலங்காரம் போன்றவை நடைபெற்று வருகிறது. இந்த ஆஞ்சநேயரை வழிபடுவதன் மூலம் தீராத நோய்கள் நீங்க பெறுவதாகவும், திருமண தடை, குழந்தை பேறு உள்ளிட்ட பக்தர்களின் வேண்டுதலை நிறைவேற்றும் ஆஞ்சநேயராக விளங்குகிறார் என்றும் பக்தர்கள் மகிழ்வுடன் தெரிவிக்கின்றனர். ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தினால் கடல்கள் தீரும். பேப்பர் மாலையில் பேப்பரில் ஸ்ரீராமஜெயம் எழுதி போட்டால் நம்மளுக்கு திருமண தடை, நோய்கள் எல்லாம் தீரும். நிறையா கோயிலில் ஆஞ்சநேயர் இருக்காங்க. இது ராமாயண காலத்தில் தோன்றினால இது ஒரு பிரதிபலிப்பு. ஆஞ்சநேயர் சக்தி ரொம்ப அதிகம். நிறையா பேருக்கு வேண்டுனதெல்லாம் நிறைவேறி இருக்கு. இத்தகைய சிறப்புமிகு இத்தலத்தில் பௌர்ணமி கிரிவலத்தில் திரளாக பக்தர்கள் கலந்து கொண்டு பூமலை சஞ்சீவிராய பெருமாளையும் வழித்துணை ஆஞ்சநேயரையும் வழிபட்டு வளம் பெற்று வருகின்றனர். நாமும் வணங்கி மகிழ்வோம். இத்துடன் இன்றைய வேந்தரின் ஆன்மீக நிகழ்வுகள் இறைச்செய்திகளின் தொகுப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை மாலை 5:30 மணிக்கு சந்திப்போம். வணக்கம்.